ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, வயக்ரா டேப்லெட் எப்படி பயன்படுத்துவது, ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தால், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் இந்த வயக்ரா டேப்லெட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி ரீசெண்ட் டைமில் என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வயக்ரா டேப்லெட் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி எடுக்கலாம், அண்டு இதோட பக்க விளக்கங்கள், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, தென் ஆஃப்டர் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் இந்த வயக்ரா டேப்லெட் எடுக்கக்கூடாது, டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனலில் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால், ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, இன்னும் டாப்பிக்குள்ளே போனால், வயக்ரா டேப்லெட் வந்து ஒரு சிடிலாஃபில் சிட்ரேட்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாலிக்யூல். ஸோ இது வந்து ஆண் உறுப்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக இந்த டேப்லெட் நிறைய பேர் இந்த ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் லோ ஹார்மோன்ஸ், ஹை ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ செடென்ட்ரி லைஃபு, எடுக்கிற உணவில் வந்து ஸோ சத்து பொருள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று, யூத்தில் இருக்கும்போது, ஸோ வயசு ஒரு 25, 30 ஒரு 35, ஸோ மோஸ்ட்லி இந்த ஏஜில் இருக்கும், தயவு செஞ்சு அதிகமாக வயக்ரா பில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. எதனாலனா, ஸோ அடுத்து யூஸ் பண்ணும்போது இது ஒரு ஆர்டிஃபிஷியல் எரெக்ஷன். ஸோ நார்மல் எரெக்ஷன் வராது, ஒரு ஆர்டிஃபிஷியல் எரெக்ஷன். ஸோ கண்டினியூவாக எடுக்கும்போது உங்களுக்கு அடுத்து வந்து ஆண் உறுப்பு ஸ்ட்ராங் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் போனால், எந்தெந்த கண்டிஷன் வந்து இந்த வயக்ரா பில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஏஜ் ஒரு 40-45 ப்ளஸ் இருக்கும்போது, 50-60 ப்ளஸ் இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். பட் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கப்போ நீங்கள் தயவு செஞ்சு இந்த வயக்ரா பில்ஸ் எடுக்காதீங்க. ஒன்று வந்து ஹார்ட் டிசீஸ், இந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இருக்குங்களா, ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அண்ட் லோ பிபி, ஹை பிபி, ஸோ பிபி கம்மியாக இருந்தால், பிபி ஹையாக இருந்தால், அண்ட் அல்சர் இருந்தால், அண்டு பைரோனி டிசீஸ் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பைரோனி டிசீஸ்னால், ஸோ இங்கே எரெக்டல் டிஷ்யூஸ் இருக்கும் ஆணூருக்கு மேலே, ஸோ அந்த டிஷ்யூஸ் வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஆணூருக்கு பெண்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஒரு பைரோனி டிசீஸ் சொல்லிடலாம். ஸோ இந்த பைரோனி டிசீஸ் இருந்தால் தயவு செஞ்சு ஸோ இந்த வயக்ரா பில்ஸ் வந்து எடுக்காதீங்க. இன்னும் போனால் கண்ணுக்கு சம்மந்தப்பட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வயக்ரா பில்ஸ் எடுக்காதீங்க. அண்ட் கிட்னி டிசீஸ் அண்ட் லிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் மேக்ஸிமம் இந்த வயக்ரா பில் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா சார்? ஓகே சார், நான் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது எங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, லோக்கல் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் தயவு செஞ்சு இந்த வயக்ரா பில்ஸ் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையில் போனோமா, வாங்கினோமா, போட்டுக்கணுமா, ஸோ தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் டேப்லெட் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுக்காதீங்க. மோஸ்ட்லி மெடிக்கல் யாராச்சும் உங்களுக்கு டாக்டர் தெரிஞ்சதை கூட கன்சல்ட் பண்ணி கேட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்று போனால் எப்படி யூஸ் பண்ணுறது சார், எப்படி இந்த வயக்ரா டேப்லெட் எடுக்கணும் இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்கும். வயக்ரா டேப்லெட் வந்து எப்படி எடுக்கணும்னா, ஏன்னா ஒரு வாட்டி உங்கள் லோக்கலில் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி யூஸ் பண்ணுறது, சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி எடுக்கிறதுன்னா, சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி எம்டி ஸ்டமக்கில் வெறும் வயிற்றில் இந்த டேப்லெட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நார்மல் வார்ம் வாட்டரில் எடுக்கலாம். இல்லை சார் நான் சாப்பிட்டேன் சார், எப்படி சார்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். சாப்பிட்டு ஒரு 2 hours 3 hours விட்டு இந்த பில்ஸ் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் 4 to 5 6 hours வரைக்கும் இதோட அந்த பவர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆணுறுப்பு ப்ராப்பராக ஸ்ட்ராங் ஆகலை, ஸோ யூத்தில் இருக்கவங்க மோஸ்ட்லி எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்காக நான் உங்களோட நல்லதுக்காகவே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டினியூ எடுக்கும்போது தென் ஆஃப்டர் வந்து எரெக்ஷன்ஸ் ப்ராப்பராக இருக்காது. எடுத்தால் தான் போக டோஸ் ஏறிட்டே போகும். ஸோ இதை மஸ்ட் அண்ட் ஷுட் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஜ் ஒரு 40-45 ப்ளஸ் 50 ப்ளஸ் இருந்தால் ஸோ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் தான் எடுக்கலாம், ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைனா எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்படி எடுக்கலாம். வார்ம் வாட்டரில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதோட சைடு எஃபெக்ட்ஸ் கூட கண்டிப்பாக இருக்கும். ஸோ கிட்டினஸ் ஆகட்டும், ஹெட்டேக் ஆகட்டும், கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி அண்டு கொஞ்சம் பாடியெல்லாம் டயர்டாக இருக்கிற மாதிரி, ஸோ சில பக்க விளக்கங்கள் சொல்கிறது, சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது பார்த்துக்குங்க. லோ எம்ஜியில் எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில். ஸோ ஒரு வேளை எரெக்ஷன் வரலன்னா கொஞ்சம் ஹையில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ வீடியோவில் சொல்லிருந்து உங்களுக்கு புரிச்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முடிவு வந்துடும். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.